ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். முதலில் தமிழ் சமூகத்தோடு அவருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? தமிழ் சமூகத்தினுடைய மொழி வரலாறோ, பண்பாட்டு வளமையோ, அல்லது இந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களோ, நம்பிக்கைகளோ, இந்த தமிழ் சமூகத்தை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? ஒரு பட தயாரிப்பாளர் என்கிற ஒரே ஒரு தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு அவரை தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதியாக அமர்த்துவது என்பதெல்லாம் மிக மிக அப்பட்டமான அதிகார அத்துமீறல். இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உண்மையில் மக்கள் இந்த அரசு வந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் தாங்குணாத துன்பத்திலே ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வேறு வழி இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியாமல் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். எந்த அரசியல் கட்சிகளுடைய தலைமையும் இல்லாத போது அவர்கள் தெருவுக்கு தன்னெழுச்சியாக வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். விஜய் அரசு, தாவேக அரசு பிளாஸ்ட் இன்று சனிக்கிழமை, தாவேக அரசு அதிரடி நேற்று வெள்ளிக்கிழமை என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்களுடைய என்ன அவங்க ஊழலை எந்த இடத்துல ஒழிச்சாங்க? தோழர் திருமாவர்கள் இந்த வாங்கி பயனில்லாமல் விற்கக்கூடிய ஒரு மோதிரத்துக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்து அரசாங்கம் செலவழிக்க வேண்டுமா என்கிற கேள்வி எல்லாம் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார்கள். போல ஜெயிச்சிங்க, நீங்க யாரையோ பிடிச்சி தொங்கி தோப்புக்கரணை போட்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஆன உடனே உங்களுக்கு எப்படி இந்த ஆணவம் வருது? அதாவது நல்ல வாயில வருதுன்றது, நல்ல வாயில வருதுன்னு ஒரு இடத்துல பேசுறீங்க, இங்க இதெல்லாம் சொல்லிட்டு இப்படி எங்களுக்கும் சொல்ல தெரியுன்றீங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா பெண்கள் குழந்தைங்க எல்லாம் இருக்கிற இடத்துல அருவருப்பான வார்த்தைகளை பேசிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, பொம்பளைங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறேன், பொது இடம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றத சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இப்படி சொல்லக்கூடிய மிக மலினமான ஒரு உத்தி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ எழுத்தாளர் திரு ஆதவன் பி சென்னை அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கேவிஎன் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு வெங்கட் நாராயணன் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது குறித்து உங்களுடைய பார்வையை பல்வேறு செய்தித்தளங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அவரு வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் பிரச்சனையா, இல்ல அதுல வேற எதுவும் சிக்கல் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? அவரு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர். அவருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக டெல்லியில் இருப்பதற்கு என்ன அவருக்கு சட்டப்பூர்வமான யோகிதாம்சம் இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலில் தமிழ் சமூகத்தோடு அவருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? தமிழ் சமூகத்தினுடைய மொழி வரலாறோ, பண்பாட்டு வளமையோ, அல்லது இந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களோ, நம்பிக்கைகளோ, இந்த தமிழ் சமூகத்தை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்பு என்பது, அவர் சில படங்களை தயாரித்திருக்கிறார், விஜய்க்கு நெருக்கமானவர், விஜயனுடைய கடைசி படத்தை தயாரித்தவர் என்பதை தவிர அவருக்கும் தமிழ் சமூகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த தொடர்பு ஒன்றே போதுமானதா? அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக அவர் டெல்லியில போய் உட்கார்ந்துருக்கிறதுக்கு. விஜய் நான் ஒரு மையம் தான் இருப்பேன், நாங்க யாரும் அரசாங்கத்தோட பணத்தை தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களே விடமாட்டோம்லாம் பெரிய வீர பிரதாபமா பேசுறாரு. ஆனா அவருடைய நெருங்கிய நண்பர்களை பூரா கொண்டு அவருக்கு சினிமாவில் யாரெல்லாம் உதவி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தொடர்ச்சியாக அவங்களுக்கு இது போன்ற பெரிய பொறுப்புகளை கொடுப்பது, அவருடைய ஜோதிடரை அமர்த்துவது, அவருக்கு பிஆர் வேலை பார்த்தவர்ன்ற முறையில ஒருத்தரை கொண்டு அரசியல் செயலாளர் என்று அவரை அமர்த்துவது, ஜெகதீஷ் பழனிசாமி அமர்த்துவது, இப்போது ஒரு பட தயாரிப்பாளர் என்கிற ஒரே ஒரு தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு அவரை தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதியாக அமர்த்துவது என்பதெல்லாம் மிக மிக அப்பட்டமான அதிகார அத்துமீறல். இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எப்படி அவர் ஜோதிடரை திரும்ப பெற்றாரோ அப்படி பெற்ற உடனேயே கடுமையான அந்த ஜோதிடரை நியமித்த விஷயம் வெளியான உடனேயே மிக கடுமையான எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பு வந்த சூழ்நிலையில் அந்த ஆணை திரும்ப பெறப்பட்டது. அதன் விளைவாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஜெகதீஷ் பழனிசாமியினுடைய நியமனத்தை வெளியிலேயே 40 நாட்கள் வெளியிலேயே விடாமல் பதுக்கி வைத்திருந்தார்கள். பிறகு அந்த ஜெகதீஷ் பழனிசாமியே நான் உங்களுடைய தனிப்ப செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவரே வெளியில டமார் அடிச்ச சூழ்நிலையில வேற வழி இல்லாம ஒரு உத்தரவு என்பது வெளியானதை நம்ம பார்த்தோம். அப்போ தமிழ்நாடு என்பது, தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் என்பது விஜய்க்கு வேண்டியவர்களுடைய விருப்புகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கான ஒரு அங்கீகாரமாக அவர் புரிந்து கொள்ளக்கூடாது. ஜனநாயக முறையில் தமிழ் சமூகத்தினுடைய நலன்களை பிரதிபலிப்பதற்காகத்தான் அவரிடம் அரசு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது.
நிச்சயமாக அந்த பிரதிநிதியை அவர் திரும்ப பெற வேண்டும். தமிழ் மக்கள் நலன் சார்ந்து தமிழ் சமூகத்தை நன்கு அறிந்த ஒரு அரசியல் பார்வை, தெளிந்த அரசியல் பார்வை கொண்ட ஒருவர் தான் தமிழ் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக, தமிழ்நாட்டின் அரசு பிரதிநிதியாக டெல்லியிலே இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதை வலியுறுத்துகிறேன். ஒரு அரசாங்கம் புதுசா அமையும் பொழுது அந்த கட்சிக்கோ இல்ல அந்த கொள்கைக்கோ இல்லைன்னா அந்த நபருக்கோ வேண்டியவர்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கறத நம்ம பார்த்திருக்கோம். அது நேரடியா மக்கள் தொடர்புல இருக்க பொறுப்பா இல்லாம வேறு ஒரு சில பொறுப்புகளா இருக்கும். அந்த வகையில இது ரொம்ப புதுசா இல்லையே சார்? இதுல என்ன மாதிரி சிக்கல் இருக்கதா சொல்றீங்க? நீங்க சொன்னீங்க அவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு. அதை தாண்டி இதுல வேற ஏதாவது சிக்கல் இருக்கா? கல்ச்சுரல் அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு? அவருக்கு தமிழ் சமூகத்தினுடைய சமூக, அரசியல், பொருளாதார, பண்பாட்டு தளம் சார்ந்து அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு? அவர் யாரு? அவர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்ச்சியாக காவிரி பிரச்சனை, இப்போ வந்திருக்கக்கூடிய மேகதாட்டு பிரச்சனை என்று தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. இதுல அவர் தமிழ்நாட்டு பக்கம் நிற்பாரா, தன்னுடைய பூர்வீக இடத்துக்கு ஆதரவா நிற்பாரா? அவர் எப்படி அவருக்கு அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இது இருக்காதா? இந்த பாரபட்சங்களை கடந்தவர் என்று அவர் உங்களிடம் நிரூபிச்சிருக்கிறாரா? நான் எல்லை தாண்டி என்னுடைய சொந்த மண்ணை தாண்டி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவேன் என்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்திருக்கிறாரா, அல்லது கடந்த காலத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறாரா? ஒரு ஆளுங்கட்சி வருகிற போது அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறவர்கள், அந்த கட்சியினுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கொடுப்பது என்பது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியதுதான். அது அரசு வழக்கறிஞர்கள் தொடங்கி பல்வேறு வாரியங்களுக்கு தலைவராக்குவது வரை இதெல்லாம் நடக்கிறது என்பது, ஆமா, இதெல்லாம் நம்ம பார்த்து போதுதான் இருக்கு. ஆனா அவர்கள் எல்லாம் ஏற்கனவே அரசியல் களத்தில் இருப்பவர்கள், ஏதோ ஒரு வகையில் தமிழ் சமூகத்தோடு தொடர்பில் இருப்பவர்கள். இவருக்கு அப்படி என்ன தகுதி இருக்கிறதுன்னு கேட்கிறேன். இல்ல சார், இப்போ புது கவர்மெண்ட் புதுசா கொண்டு வராங்க அப்படின்றப்போ பல விஷயங்களை மக்கள் ஏத்துக்கிற மனநிலையில இருக்காங்க. அவங்களுடைய அடுத்தடுத்த திட்டங்களோ இல்லைன்னா அவங்க சொல்லக்கூடியதே மக்கள் ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குல்ல. இப்ப அந்த சூழல்ல நீங்க நீங்க அதை எதிர்த்து பேசுறீங்க. உங்களுக்கு அது எப்படி இவங்க ஏத்துக்கிறது எப்படி படுது, இல்ல எதிர்க்கணும்ன்ற ரீசன் எங்க இருந்து வருது? யார் ஏத்துக்கிறாங்க? இல்ல இப்போ மக்கள் சமூக வலைதளத்திலேயோ இல்ல என்ன கொண்டு வந்தாங்க, என்ன அவங்க புதுசா திட்டம் கொண்டு வந்தாங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க? என்ன புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க. இல்ல என்ன புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க. ஏற்கனவே இருந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துறாங்க, இல்ல ஒரு சில திட்டங்களை அவங்க கொண்டு வர. அதான் சொல்றேன். இல்ல கிளியரா பேசுங்க. என்ன புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அவ்வளவுதான். நீங்க மகளிர் உதவித்தொகை 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. அந்த 2500 ரூபாய் கொடுக்கிறாரு. அது 2500 ரூபாய் கொடுக்கலங்கிறது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த 1000 ரூபாய் அந்த உரிமை தொகை என்பதையே நாங்கள் அதுக்கான மறுப்பு சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று முதலில் ஒரு கொக்கி போட்டு, அதுக்கு பிறகு அதை எதிர்ப்பு கிளம்பிய உடனேயே வேறு வழி இல்லாமல் அந்த 1000 ரூபாய் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2500 ரூபாய் கொடுக்கல. எல்லோருக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னாங்க. ஆனா அது அறிவிக்கப்படும் போது அதுல ஒரு இக்கு வச்சாங்க. என்னது? 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துறவங்களுக்கு தான் அது 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு வச்சாங்க. பயிர்க்கடன் அனைவருக்குமே ரத்து அப்படின்னு சொன்னாங்க. நிலப்பரப்பை எல்லாம் அவர்கள் குறிக்கவில்லை, கடன் தொகையை ரத்துன்னு சொன்னாங்க. ஆனா அது அறிவிக்கப்பட்ட போது மிக மிக ஒரு மோசடியாக அது அறிவிக்கப்பட்டது. அதற்கு எதிராக அந்த அரசு அமைவதற்கு ஆதரவு தெரிவித்த பல்வேறு கட்சிகள், விவசாய அமைப்புகள் அவங்க இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு களத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்ன நீங்க நான் முதல்வன் திட்டத்துக்கு பேரை மாத்தினீங்க, தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் சொன்னீங்க. அதுல கடந்த ஆண்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அந்த உதவித்தொகை 7500 ரூபாய் உதவித்தொகை பெற்றுக் கொண்டிருந்தவர்களுக்கு 10 மாதத்திற்கு அது வழங்கப்பட வேண்டும். ஜூன் மாதம் இன்றைக்கு முடிய போகிறது, இன்னும் ஓரிரு நாட்களில் முடிய போகிறது. இதுவரைக்கும் நான் முதல்வன் திட்டத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கான தொகை இதுவரை வழங்கப்படவில்லை. என்ன புதுசா கொண்டு வந்தாங்க? நேத்து அவர் எடுத்த போதை ஒழிப்பு உறுதிமொழி உட்பட கடந்த ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட உறுதிமொழிகள். என்ன புதுசா கொண்டு வந்தாங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு? அவர்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் சமூக ஊடகங்கள்ல அவங்க எப்பவும் போல அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பு அல்லது அவர்கள் நியமிக்கப்பட்ட நோக்கத்திற்கு விசுவாசமாக அவர்கள் வேலை செய்கிறார்கள், அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஒழிய மக்கள் தினம் போராடி கொண்டிருக்கிறார்கள், தினம் போராடிக்கிட்டு இருக்காங்க.
மின்வெட்டு, துப்புரவு பணி தனியார் மயம், அல்லது வேறு வகையான பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனை, அன்றாட மக்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. யார் ஏற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க? அவருடைய இணைய விசுவாசிகள் ஏற்பு தெரிவிப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே ஒழிய, உண்மையில் மக்கள் இந்த அரசு வந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் தாங்கொணாத துன்பத்திலே ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வேறு வழி இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியாமல் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். எந்த அரசியல் கட்சிகளுடைய தலைமையும் இல்லாத போது அவர்கள் தெருவுக்கு தன்னெழுச்சியாக வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே திட்டமிட்டு கட்சிகள் இந்த மக்களை ஒருங்கிணைத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொழிற்சங்க அரங்கத்துல போராட்டம் நடக்குது, தொழிலாளர் மட்டத்துல போராட்டம் நடக்குது, வாலிபர்கள் போராடுகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட காலி இடங்களை நிரப்புவதற்கான உத்தரவு வழங்கப்பட வேண்டும் என்று வாலிபர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் தங்களுடைய போராட்டங்களை நடத்தி யார் நீங்க நேத்து ஒரு இது வெளியாயிருக்கு, கல்லூரி உதவி பேராசிரியர் பணியமர்த்துதலுக்கான தேர்வு வாரியம் நடத்திய தேர்வு முடிவு நேத்து வெளியாயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கிறது. என்ன அவங்க 300 பஸ் புதுசா விட போறோம்னு சொல்லி சென்னைக்கு எல்லா மாவட்டத்துல இருந்து வரவழைச்சு அது சென்னையில கொண்டு 4 நாளா அவங்க தெருவுல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள். யார் நிம்மதியா இருக்கிறாங்கன்னு நினைச்சு பாருங்க இந்த காலத்துல. சார், தொடர்ந்து ஒரு விஷயம் இங்க போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த 40 நாட்களா இல்ல 35 நாட்களா ஊழல் ஒளிஞ்சிருச்சு, ஊழல் இல்லை அப்படின்றத அமைச்சர்கள் சொல்றதையும் கேட்க முடியுது. செய்திகள்ல ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டோ இவங்க சொல்றதையும் கேட்க முடியுது. அப்படிப்பட்ட சூழல் நிலவுதா? இல்ல அப்படி இருக்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல அதுலயும் விமர்சனம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, எந்த ஒரு குடிமக்களும் ஊழலை ஒழிப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நிச்சயமாக ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அது வரவேற்க வேண்டியது. அப்படி உள்ளார்த்தமாக ஒரு அரசு ஒரு முயற்சி எடுத்தால் நாம் நிச்சயமாக அதை ஆதரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த அரசு ஊழலை ஒழிக்கிறதா அப்படிங்கிறதா நமக்கு கேள்வி. வந்த உடனே சொன்னாங்க நாங்க 771 டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் மூடப்படலைங்கிறதும் அல்லது மூடப்பட்டதாக சொல்லப்படுது, ஆனா மூடாம இயங்கிட்டு இருக்குது என்றெல்லாம் இணைய வழியில அதே சமூக ஊடகங்கள்ல தான் பல்வேறு செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. அப்போ அவர் பிரச்சாரங்கள் எல்லாம் பாட்டு பாடினாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரு. அதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பாடவும் வருதுன்னு தான் தெரிஞ்சதை ஒழிய, ஆனா 10 ரூபாய் ஒழிஞ்சதா தெரியல. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 10 ரூபாய் 20 ரூபாயாக மாறி இருக்கிறது என்று பல இடங்கள்ல வருது. நீங்க ஊழல் என்பது நீங்க இன்னைக்கு எல்லாரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த மின் அளவீட்டு காலத்தில் 2000 ரூபாய் இருந்தவங்க இந்த தடவை கதறாங்க. அது 5000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. 2 மடங்கு 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. மக்களை கொள்ளையடிப்பது ரகசியமாக வெளியில் அறிவிக்கப்படாமல் கட்டணத்தை உயர்த்தி மக்களை கொள்ளையடிப்பதற்கு பெயர் ஊழல் கிடையாதா? அப்படின்னா அது ஊழல் தான். இன்னொன்னு, மின்சாரத்துறையில அது நடந்துருச்சு, போக்குவரத்து துறையில இது நடந்துருச்சு, வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. 2 லட்சம் கோடி வரைக்கும் கடன் இருக்கிறதா அறிக்கை வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை வந்திருக்கு. ஆமா, அந்த கடன் என்பது ஒன்றிய அரசு ரிசர்வ் பேங்க் அனுமதித்திருக்கக்கூடிய கடன் வரம்புக்கு உள்ளேதான் இருக்கிறது. அது தேவையற்ற விஷயங்களுக்கு செலவிடப்படவில்லை என்பதுதான் வெள்ளை அறிக்கையிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அது அவங்களே மறுக்கல. கடன் எல்லா காலத்திலும் எல்லா அரசுகளும் பெறக்கூடிய ஒன்றுதான். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவீட்டுக்குள்ளேதான் இருக்கிறது என்பது ஏற்கனவே அந்த வெள்ளை அறிக்கையை காட்டிவிட்டது. அதுல அவங்க வெள்ளை அறிக்கையில புதுசா அவங்க எதுவும் சொல்லல. ஒரு நிமிஷம், வெள்ளை அறிக்கையில அவங்க புதுசா எதுவுமே சொல்லல. அந்த வெள்ளை அறிக்கை அவங்களே சொல்லியிருக்கிற மாதிரி ஏற்கனவே இது பொது வெளிகளில் இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து அவங்க புதுசா எந்த ஃபைண்டிங்ஸும் சொல்லல. அல்லது இந்த தரவுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் என்னென்னதை செய்ய போகிறோம் என்றும் அவர்கள் சொல்லவில்லை. இது ஏற்கனவே இவங்க கடந்த ஆட்சி நிறைவேற்றிய அந்த நிதிநிலை அறிக்கையிலேயே இந்த விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழ் சமூகத்திற்கு தெரியும். தெரிந்த ஒன்றையே நாங்கள் முதலாக செய்ய எல்லாமே இப்போ இன்றைக்கு விஜய் அரசு, தாவேக அரசு பிளாஸ்ட் இன்று சனிக்கிழமை, தாவேக அரசு அதிரடி நேற்று வெள்ளிக்கிழமை என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்களுடைய என்ன அவங்க ஊழலை எந்த இடத்துல ஒழிச்சாங்க சொல்லுங்க? எந்த இடத்துல ஊழல் ஒழிச்சாங்க? நீங்க டாஸ்மாக்ல பாட்டுக்கு 10 ரூபாய் ஒழிச்சிட்டாங்களா? அல்லது இந்த பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் அனுமதி வழங்குறதுல ஏதோ ஒரு பெரிய மோசடி நடந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி மோசடி நடந்திருந்தால் நிச்சயமாக அந்த மோசடிகளை அவர்கள் தடுக்க வேண்டும். அதனால் ஆதாயம் அடைந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
ஆனா இப்படி ஒரு அனுமதி பெற வேண்டியது இல்லை அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே அதற்கான சட்ட திருத்தம் எல்லாம் செய்து ஆகிவிட்டது என்பதும் பொது வெளியில விவாதத்துக்கு வந்திருக்கு. இப்ப இவர்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்வதை போன்ற வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு இணைய வழியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு ஊடக வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு அவ்வாறு ஒரு கட்டமைக்க விரும்புகிறார்களே ஒழிய இவர்கள் ஊழலை ஒழிக்க முடியவில்லை, ஒழிக்க முயற்சியும் கிடையாது. நீங்க வந்து இந்த நேத்தைக்கு கடலூர்ல காட்டுமன்னார் கோயில்ல பார்த்தோம், ஆற்று வண்டல் மண் எடுப்பவர்களிடம் பணம் கேட்டு வந்து தகராறு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா அவருடைய பிரமுகருக்கு எதிராக காட்டுமன்னார் கோயில்ல மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. நீங்க ஒரு எம்எல்ஏ இது கேவி குப்பம் எம்எல்ஏ அவரை பத்தி ரொம்ப இதுவா வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க, காலில் செருப்பு கூட போடாம இருக்கிற அளவுக்கு எளிய மனிதர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவரு பதவியேற்பதற்கு கார்ல கூட வர்றதுக்கு வசதி இல்லாம பஸ்லயே வந்தாரு அப்படின்னு சொல்லி, நல்லவேளை நடந்தே வந்தாருன்னு சொல்லாம போனாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இடத்துல போய் ஆக்கிரமிச்சு சட்டவிரோதமாக மிகப்பெரிய வந்து ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கிறாரு. அது நேற்றைக்கு இடித்த காணொலி காட்சிகள் அரசு அதிகாரிகள் கோர்ட் மூலமா பெற்றிருக்கக்கூடிய ஆணையை வைத்துக்கொண்டு, அதுவும் வந்து கூட 4 மாசம் தாமதமாக அவருக்கு மேல்முறையீட்டுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து அதை கூட அவர் செய்யாத நிலையில் நேற்று போய் அதை இடிக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். வந்து நீங்க என்ன அவங்க ஊழலை ஒழிச்சிட்டாங்க, என்ன வந்து பொது வெளியில தூய்மையை கொண்டு வரதுக்கான தூய்மையான ஆட்சி அவங்க வழங்கிட்டாங்கன்னு தெரியல. அதெல்லாம் நடக்காத விஷயத்த நடந்ததாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாய்மாமன் சீர்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தாய்மாமன் சீர்லாம் வந்து நடைமுறையில சாத்தியமானதா? அதுலயே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகையில அது யாருக்கு அந்த தாய்மாமன் சீருக்கான தங்கத்தை அவங்க யாருக்கிட்ட வாங்குவாங்க, அதுக்கான வழிமுறைகள் என்ன, அது ஒரு திறந்த வெளிப்படைத்தன்மையோட அதெல்லாம் செய்யப்படுமா, அது தேவையா என்பதெல்லாம் கூட வந்து கேள்விக்குட்படுத்திருக்கு. தோழர் திருமாவர்கள் மிக வெளிப்படையாக எல்லோரும் தயங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் மிக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், இந்த 755 கோடி ஒதுக்கி இருக்கிறீங்க, இந்த 755 கோடியை வச்சுக்கிட்டு அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்துங்கள், அதனுடைய தேவைகளை அதிகப்படுத்துங்கள், அங்கு கிடைக்கக்கூடிய நவீன வசதிகளை மேம்படுத்துங்கள், அது செய்வதுதான் இன்றைக்கு தேவையானதே ஒழிய நீங்க வந்து பிறந்த குழந்தைக்கு போட்டு விடுற அந்த 1 கிராம் மோதிரத்தை வந்து அது அடுத்த மாசமே அந்த குழந்தைக்கு சரியில்லாம போயிடும். அதனால எந்த பலனும் கிடையாது. அதை நிச்சயமா அந்த குடும்பம் விற்கத்தான் செய்யும். இந்த வாங்கி பயனில்லாமல் விற்கக்கூடிய ஒரு மோதிரத்துக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்து அரசாங்கம் செலவழிக்க வேண்டுமா என்கிற கேள்வி எல்லாம் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் உண்மையில் இந்த சமூகத்தில் நீங்க சார் இந்த சமூகத்துல எப்படி சம்பாரிச்சாங்கிறது ஒரு கேள்வி கிடையாது, எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்கன்றத பொறுத்துதான் இங்க வந்து மதிப்பு மரியாதை. அப்படி இருக்கிற ஒரு சமூகத்துல பணம் எப்படி சம்பாதித்தார்கள் என்பது பொருட்டல்ல என்கிற ஒரு சமூக அமைப்புக்குள்ள ஊழலை ஒழித்து விடுவோம் என்று சொல்வது என்பது ஒரு ஹம்பக். நீங்கள் லாட்டரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், மக்களுடைய இயலாமையில் இருக்கக்கூடியவர்கள், வந்து வறுமையில் இருக்கக்கூடியவர்களுடைய மேலேறி வந்துவிட வேண்டும் என்று தவிப்பை மூலதனமாக்கி சம்பாதிக்கக்கூடிய லாட்டரி முதலாளிகள் அல்லது வருமான வரி ஏய்ப்பு செய்த திரையுலக நடிகர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த சமூகத்திற்கு தூய ஆட்சியை கொடுத்து விடுவார்கள் என்று, ஊழலில்லா ஆட்சியை கொடுத்து விடுவார்கள் என்று நாம் நம்புவது என்பதே முதலில் அபத்தமானது என்று நான் நினைக்கிறேன். சார், நீங்க இந்த 2500 ரூபாய் இந்த உதவித்தொகை உட்பட ஒரு சில விஷயங்களை சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்த முடியாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் கடந்த அரசு வாங்கின கடன், அதுல இருக்கிற பேர்டன் அப்படிங்கறதான் விமர்சனமா இருக்கு. இப்ப அந்த பாயிண்ட வந்து இவங்க முன்வைக்கும் போது அதை ஏத்துக்கணுமா, இல்லைன்னா அதுவுமே வந்து பின்வாங்கி நிக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டா நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா அவங்க சொல்றாங்க இந்த கடன் இருக்கு, கஜானா காலியா இருக்குன்றதான் முதலமைச்சர் பொறுப்பேற்றிட்டு உடனே சொன்னது. அப்படி இருக்கும்போது அதுக்கு மேல என்ன விமர்சனம் வைக்க முடியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகா தலைவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்று அவர் அறிவித்தாரோ அந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கும் முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை பற்றி அப்பட்டமாக எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில், தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் போதுமான தரவுகளை பொதுவெளியில் வைத்து விட்டது. தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை எல்லாவற்றையும் திட்ட தெளிவாக காட்டிவிட்டது. அதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் இவர் வந்து பேசுறாரு. நாங்க வந்து 2500 ரூபாய் கொடுப்போம், நாங்க பயிர்க்கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்வோம், தாய்மாமன் சீர் செய்வோம், நாங்க அது செய்வோம், இது செய்வோம், வேலை இல்லாத காலத்துக்கு எல்லாத்தையும் எல்லா விதமான பணப்பலன்கள் உள்ள எல்லா அறிவிப்புகளையும்
தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை என்னவாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டுதான் அறிவித்தார்கள். இப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போதைக்கு வந்து நடைமுறையில் பல்வேறு திட்டங்கள் நடப்பில் இருக்கிறது. கடந்த ஆட்சி வந்து நடப்பிலே வைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு நடப்பிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை விட தாண்டி செல்வோம் அல்லது அதை விட கூடுதலாக நாங்கள் தருவோம் என்கிற ஒரு மலினமான ஆசையை மக்களுக்கு தூண்டி அதன் மூலமாக வாக்குகளை பெறுவது என்பதை தவிர அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சி அவர்களுக்கு எதுவும் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. இவங்க அறிவிக்கும் போது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அப்படியே என்ன வந்து கொடிகட்டி பறந்துச்சுன்னு சொன்னாங்களா, அல்லது வந்து இங்க வந்து கஜானாவில கொட்டி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களா? அவங்க என்ன இந்த அரசுக்கு வந்து நேரம் கொடுக்க கூடாதா? ஏன்னா நம்ம ஒரு 40-45 நாள் டைம்குள்ளதான் நம்ம பேசுறோம். அவங்க வெள்ளை அறிக்கை இந்த மாதிரி துறை சார்ந்து ஒன்னொன்னு பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்து ஒரு அவகாசம் கொடுத்து இந்த விமர்சனத்தை நம்ம முன்வைக்க கூடாதா? நாங்களா கேட்டோம் அவகாசத்தை? இல்ல நாங்க வந்து சொன்னோமா? ஆட்சிக்கு வந்த மறுநாளே செய்வோம், ஆட்சிக்கு வந்த நொடியே செய்வோம்னு பீத்தனது யாரு சார்? நான் 6 மாசங்கிறது என்ன கணக்கு, அல்லது 4 மாசங்கிறது என்ன? எனக்கு நான் வந்து ஒன்னும் டைமே பிக்ஸ் பண்ணலையே. நான் யார் சார்? நான் ஒரு சாதாரண குடிமகன். எனக்கு என்ன சார் அதிகாரம் இருக்குது? எனக்கு வாக்களிப்பதற்கும் நான் விரும்பக்கூடிய கொள்கைகளை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசுக்கு வாக்களிப்பது, தேர்ந்தெடுப்பது, அதை செய்யவில்லை என்றால் மாற்றி அமைப்பதற்கு மீண்டும் என் வாக்குரிமையை பயன்படுத்துவது, என்னை போன்ற ஒத்த கருத்துள்ளவர்களை ஒரு அமைப்பாக திரட்டி கொண்டு போராடுவது, இதை தவிர எங்களுக்கு வந்து ஒன்னும் ஆப்ஷன் கிடையாது. அதிகாரம் முழுக்க அவங்க கிட்ட இருக்குது. அவங்கதான் சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த மறுநிமிடமே இதெல்லாம் செஞ்சிருவோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்தாச்சு செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். இதுல என்ன வந்து அரசுக்கு எனக்கு எந்த இடத்துல முரண்பாடு இருக்கு? இல்லையே. அதுக்கு கொஞ்சம் இல்ல நீங்க இப்ப நீங்க வந்து கவனத்துல வச்சுங்க. வந்த உடனே நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம்னு வந்து, அதாவது ஒரு உலகளாவிய பிரச்சனை, மனித சமூகம் தோன்றிய காலத்திலிருந்து கையூட்டு என்பதும் லஞ்சம் என்பதும் ஊழல் என்பதும் சமூகத்தை பால்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்த ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல வந்து தீர்த்து கட்டிட்டோம்னு வந்து நமக்கு வந்து தீர்த்த முடியுது. ஆனா அவங்க ஒப்புக்கொண்ட விஷயங்களை வந்து செய்ய முடியல அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மை? அதுக்கு அவகாசம் வேணுங்கிறது எந்த அளவுக்கு உண்மை? அப்ப எது உண்மை? நீங்க சொல்லக்கூடிய ஒரு மாசத்துல வந்து நாங்க அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு ஒரு பக்கம் சொல்ல வேண்டியது, இன்னொரு பக்கம் நாங்க இதெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு திமுக அரசு காரணம், அது விச்சுட்டு போன நிதி நிலைமை வந்து பலவீனமா இருக்கிறது காரணம் என்று ஏன் ரெட்ட குரல்ல பேசுறதுங்கிறதா கேள்வி. இந்த ஆட்சி, புது ஆட்சி சமூக நீதி பார்வையில எப்படி செயல்படுறதா உங்களுடைய கருத்து இருக்கு? நேற்றைய தினம் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஒரு ஐடி கார்டு கொடுக்க போறோம், அதுல எல்லா இன்ஃபர்மேஷன், ஜாதி உட்பட பல்வேறு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, ரிப்பீட்டடா மாணவர்கள் வந்து அந்த ஜாதி சான்றிதழுக்கு அப்ளை பண்ண வேணாம் வருஷம், அது ஒரு பேர்டனா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்சி மொத்தத்துல சமூக நீதியின் பால் சரியா இருக்கிறாங்களா? அதுல வந்து கரெக்டா இருக்கிறாங்களா உங்க பார்வை? முதல் விஷயம், சமூக நீதினு வரும்போது இப்போ செங்கோட்டை நேத்து அறிவிச்சது, அவர் ஏற்கனவே ஒரு முறை கல்வி அமைச்சரா இருக்கிறப்போ அவர் வந்து முழுக்க சங் பரிவாரத்தினுடைய ஒரு கைப்பாவை போல பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு கல்வித்துறையை அனுமதிச்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு கடந்த காலத்துல இருந்திருக்கு. இப்ப வந்து அவர் தன்னுடைய துறை வரம்புக்கு மீறி இப்படி ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கிறார். பள்ளி குழந்தைகளுக்கு நாங்க இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே கல்வித்துறை இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இணைய தரவுகளில், ஆவணங்களில் இந்த சாதி சான்றிதழ் உட்பட பல விஷயங்கள் இருக்கு. அவங்க எந்த சமூகத்தை பின்புலத்துல இருந்து வந்தவங்கன்ற விவரங்கள்லாம் அங்க இருக்கு. அப்போ நீங்க மீண்டும் வந்து ஏற்கனவே கல்வி வளாகங்கள் சாதி மயப்படுத்தப்பட்டு வருகிறது, அதிலிருந்து மாணவர்களை காப்பாற்ற வேண்டும், மீட்க வேண்டும் என்று நீதிபதி சந்துருடைய கமிஷன் ஒரு நபர் ஆணையம் எல்லாம் நமக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. பல்வேறு தரவுகளின் வழியாக நீங்கள் அவருடைய பற்றிய விவரங்கள் எல்லாமே உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு அடையாள அட்டையில நாங்க சாதியும் சேர்த்து குறிப்பிட்டு நாங்க கொடுக்க போறோம்னு சொல்றது, எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு அடையாள அட்டை என்று சொன்னால் பொதுவாக அந்த அடையாள அட்டையில் வந்து அவருடைய பெயர் இருக்கும், அவருடைய தந்தையார் பெயர் அல்லது முகவரி, அவருடைய பிளட் குரூப், இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவருடைய சாதி என்பது அதுல எதுக்கு வேணும்? அப்ப நீங்க சாதி என்பது வெளிப்படையாக அதுல இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கல. அவர் சொன்னதை அப்படி தட்டையா புரிஞ்சுக்கல. ஒருவேளை ஒரு QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணா அவரை பத்தின எல்லா விவரங்களும் அதுல இருக்கக்கூடும் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அது அடையாள அட்டையில் இருக்க வேண்டிய விஷயமான்னு நான் கேட்கிறேன். நீங்க QR கோடை யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் தானே?
இல்ல அப்ப ரிப்பீட்டடா இந்த தொடர்ந்து அந்த ஏன் எதுக்கு அது அரசு தானே சார் கேட்டுக்கிட்டு இருக்கு. ரிப்பீட்டடா கேக்குறது யாரு? அரசு துறைகள் தானே கேக்குது. அப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு முறை ஒருத்தருக்கு அவர் சாதி சான்றிதழ் பெற்றுவிட்டால் அந்த சாதி சான்றிதழ் என்பது அவருடைய கல்வி நிலையம், அவர் அந்த கல்வி நிலையத்தை விட்டு செல்லும் வரை அது செல்லுபடியாகும். தேவையான எல்லா விஷயத்திற்கும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்னு நீங்க ஒரு உத்தரவு போடுங்க. ஒரு குறிப்பிட்ட கல்வி நிலையத்திலிருந்து அவர்கள் அடுத்த கல்வி நிலையத்தில் செல்வார்கள் என்றால் இந்த சான்றிதழ் சார்ந்த விவரங்களும் அவர்களுக்கு மாற்றி தரப்படும் சொல்லுங்க, அல்லது அந்த புதிய கல்வி நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் சொல்லி முடிவுக்கு வாங்க. எதுக்கு மாணவர்கள் அலக்களிக்கிறீங்க? இப்ப நீங்க ஒரு பக்கம் சாதி சான்றிதழ், பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் சாதி சான்றிதழ் பெறுவதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. குதிரை வண்ணார் போன்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள், இருளர் பழங்குடியினர், இப்படி இருக்கிறவங்க எல்லாம் பன்னியாண்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள், இப்படி எண்ணிக்கையில் மிக சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தங்களை பழங்குடிகள் என்று நிரூபித்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. அவர்கள் சான்றிதழ் பெறுவதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. சட்டப்பூர்வமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பெறுவதற்கு சாதி சான்றிதழை பெறுவது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இப்ப அரசினுடைய நடைமுறைகள் நீங்க அதையெல்லாம் எளிமைப்படுத்துங்க. எளிமைப்படுத்தி எல்லார பத்திய சாதி ரீதியான அந்த டேட்டாவை முழுக்க அந்தந்த கல்வி நிலையங்களில் நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அது எமிஸ்ல இருக்கு, அதுவே போதுமானது. அப்படி இருக்கும்போது அடையாள அட்டையில காட்டணும்னு என்ன இருக்குது? நல்ல வேலையா நேத்து தம்பி விடுதலை சிகப்பை எழுதியிருந்தாரு, ஒருவேளை காடை கூட மறந்து வச்சு வந்துடுவாங்க, பச்சை குத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. இப்போ அந்த அளவுக்கு ஒரு 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 கூறுணர்ச்சி இல்லாத ஒரு அறிவிப்பா இருக்குது. அது ஒரு அமைச்சர் பேசுகிற போது பொது வெளியில் அது எவ்வாறு புரிந்து கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச பார்வை கூட இல்லாம அதை அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் தவறான விஷயம். அப்படி ஏதாவது அவர்களுக்கு திட்டம் இருந்தால் அதை கைவிட வேண்டும். அது முழுக்க முழுக்க பெற்றோர்களுக்கும் கல்வி நிலையத்திற்குமான விஷயமாக மாற்றப்பட வேண்டுமே ஒழிய மாணவர்களுக்கு அதுல எதுலையும் எந்த இடத்துலையும் சம்மந்தப்படுத்த கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதைத்தான் பலரும் வலியுறுத்தி இருக்காங்க. நேற்றுக்கு முழுக்க நடந்திருக்கக்கூடிய பல்வேறு சர்ச்சைகள்ல இந்த விஷயம் தான் வெளிப்பட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கான சான்றிதழ், அதை பொறுத்த வரைக்கும் ஒரு மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதை ரத்து செய்திருக்கிறது. அந்த ஆணையை ரத்து செய்திருக்கிறது. நேற்றைக்கு அதை பற்றிய விவாதம் உண்மையில் வந்திருக்க வேண்டும். ஆனால் நேற்று முழுவதும் நம்முடைய அமைச்சர்கள் படுத்திய பாட்டில் தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு சென்சேஷனலான வைபான விஷயங்களை கொடுத்து கொண்டிருந்தனால் அந்த விஷயம் பின்னுக்கு போயிருக்கிறது. மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அந்த விஷயத்தை மிக தெளிவாக பொதுவெளி கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் SDPI போன்ற சில அமைப்புகள் எல்லாம் கூட அந்த விஷயத்தை பேசியிருக்கிறார்கள். உண்மையில் மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சான்றிதழ், பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த சான்றிதழை வழங்க முடியாது என்கிற ஒரு தீர்ப்பு நேற்று வெளியாயிருக்கு சமீபத்துல. அத மேல்முறையீட்டுக்கு போவதற்கான கால அவகாசம் இருந்தும் கூட தமிழ்நாடு அரசு முறையாக அது மேல்முறையீட்டுக்கு செல்லவில்லை. மேல்முறையீட்டுக்கு செல்வோம் என்று சொல்லி அதற்கான கால அவகாசத்தையும் பெறவில்லை என்கிற குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கிறது. சமூக நீதி என்று சொன்னால் அது இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தியது தானே, அதை ஏன் செய்யலைங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. அதனால அது சமூக நீதி அப்படிங்கிறது வெறும் இடஒதுக்கீடு என்று கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிற இடத்தில் அந்த பிரச்சனையுமே கூட இன்னைக்கு கேள்விக்குறியாயிருக்கு அப்படிங்கிறதான் என்ன. ஓகே சார், அந்த நேர்காணலுடைய நிறைவு கேள்வியா நான் கேட்க விரும்புறது என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு முதலமைச்சர் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் 2 பேர் பேசின கருத்துல இருந்துமே கேட்க விரும்புறேன். இது சட்டமன்ற கருத்து பரிமாற்றத்தை தாண்டி தனி மனித தாக்குதல் இல்ல தனி மனித விமர்சனத்துக்குள்ள போயிட்டா இருதரப்புமே? இல்ல, இப்படி சமன்படுத்துறது முதல்ல சரியா? இப்ப நீங்க என்கிட்ட நேர்மையா ஒரு 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 கண்ணியமா என்கிட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டீங்க. நான் ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்துறேன், ஒரு ஆபாசமான செய்தியை பயன்படுத்துறேன். அப்படி நான் பயன்படுத்தின உடனே நீங்க இயல்பா அதுக்கு ஒரு எதிர்வினை செய்யறீங்க. அப்படி எதிர்வினை செய்யறதும் உங்களை நான் தூண்டினது ரெண்டும் ஒண்ணா? ஒன்னும் ப்ரொவோக் பண்றதா பார்க்கப்படும். ப்ரொவோக் பண்றது மட்டும் இல்ல, எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது அல்லது செய்யறது. ஆனா அதுக்கு எதிர்வினை வந்த உடனே கூப்பாடு போடுறது, இது என்ன அணுகுமுறை? இது நீங்க உங்க அப்பாவை தேடினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நீங்க ஸ்டாலினை தான் குறிக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அவர் பேசினது ஸ்டாலினை தான் குறிப்பிடுறாரு. தோக்கவே மாட்டாரா? இவர் ஒரு நடிகராக இவர் எடுத்த படம் எத்தனை படம் வெற்றி படம்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. அப்படி ஒண்ணும் கிடையாது. இவர் என்ன படிச்ச இடத்துல போறோம் அப்படியே பாஸ் பண்ணி 100க்கு 100 எடுத்து பாஸ் பண்ணி வந்தாரா? நீங்க இவருடைய கட்சி எத்தனை இடத்துல ஜெயிச்சிருச்சு? தோல்வி என்பதே இவருக்கு தெரியாதா?
மனித வாழ்க்கையில், அதுவும் தேர்தல் ஜனநாயகத்துல வந்து நீங்க வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். நீங்க அடிச்சு நிரவி வந்து அப்படியே எதிர்கட்சியில இல்லைங்கிற அளவுக்கு வந்து ஜெயித்தவர்கள் அடுத்த தேர்தலில் மண்ணை கவி இருக்கிறார்கள். நாம் பார்த்திருக்கிறோம். உலகம் முழுக்க இது தெரிந்த ஒரு விஷயம். நீங்க ஒரு தேர்தல்ல வந்து நீங்க நீங்க ஏதோ ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உடனே வந்து அது அந்த வெற்றி நீங்க எப்படி அடைஞ்சீங்க, ஏது அடைஞ்சீங்கிற விவாதத்துக்குள்ள போகல. ஜெயிச்சிட்டீங்க. நீங்க யாரையோ புடிச்சு தொங்கி தோப்புக்கரணை போட்டு நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஆன உடனே உங்களுக்கு எப்படி இந்த ஆணவம் வருது? இல்ல அததான் அந்த 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 பேச்சு முடியும் போது முதல்வர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட சம்பந்தம் இல்லாத கதைகளை வந்து எங்களுக்கும் சொல்ல தெரியும். ஆனா அப்படி சொல்லாம நாங்க வந்து ப்ரொடக்டிவா இருக்குன்னு நினைக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரியான இது வந்து என்ன பண்றதுன்னா, இது மிக மோசமான அணுகுமுறை. அதாவது நல்ல வாயில வருதுன்றது, நல்ல வாயில வருதுன்னு ஒரு இடத்துல பேசுறீங்க. இங்க வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இப்படி எங்களுக்கும் சொல்ல தெரியுன்றீங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்கிற இடத்துல அருவருப்பான வார்த்தைகளை பேசிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, பொம்பளைங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறேன், பொது இடம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்றத சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இப்படி சொல்லக்கூடிய மிக மலினமான ஒரு உத்தி. இதெல்லாம் ஒரு மாண்பு உள்ள ஒரு சட்டமன்றத்தில் இப்படியெல்லாம் பேசுவது என்பது, மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிப்பது என்பது, ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் நாம் சட்டமன்றத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம். அங்க போய் உங்களுக்கு என்ன கதை சொல்ல தெரியும், என்ன நக்கல் நையாண்டி பண்ண தெரியும்னு உங்க தனிப்பட்ட திறமை, வக்கரங்கள் இதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்தணும். இது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்ப நீங்க ஒண்ணு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சிக்கு, ஒரு பழுத்த அரசியல் அனுபவம் உள்ள ஒரு கட்சி வந்து இதை அவ்வாறுதான் எதிர்கொண்டிருக்க வேண்டுமா என்ற விமர்சனம் வந்து தனி. அது வேற. ஆனால் நீங்க இப்படி சொன்னா உங்களுக்கு பதிலுக்கு இப்ப சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத உங்களுக்கு தெரியாதா அது? அப்போ நீங்க வந்து ஒரு சட்டமன்றத்தை நீங்க ஒரு சட்டமன்றத்தில் நீங்கள் வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் எல்லோருக்குமான நீங்கள் ஒரு முதலமைச்சர். அங்க வந்து நீங்க ஒரு கட்சி தலைவர் மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய விரோத குரோதங்களை காட்டுவதற்கான மேடையாக அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான். ஓகே. ஆனா அந்த விமர்சனமோ இல்ல அதுக்கு வரக்கூடிய பதில் விமர்சனங்களோ இப்படி பேசியிருக்க வேண்டாம், அந்த கோர்ட் விஷயத்தை குறிப்பிட்டிருக்க வேண்டாம்ன்றதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்களே சொன்னீங்க அது இல்ல, நீங்க அதான் சொல்றேன். இல்ல அதான் சொல்றேன். நீங்க இப்படி பண்ணனீங்கன்னா அது அப்படித்தான் வெளிப்படும். நான் சொல்றது திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படி வெளிப்படுத்திருக்க வேண்டியதில்லை. அது இன்னும் அவர்கள் வேறு வகையில வெளிப்படுத்தியிருக்க முடியும். ஸ்டாலின் சொன்ன மாதிரி அப்பாவை அங்க தேடாதீங்க, நான் வந்து மக்களின் மனங்களில் இருக்கிறேன்னு வந்து சொன்னார் பாத்தீங்களா? அந்த மாதிரி அதை வந்து அணுகியிருக்க முடியும். ஆனால் நிச்சயமாக இவர் அப்படி அவங்கள ப்ரொவோக் பண்ணும்போது அது அப்படிதான் வந்து அது வெளிப்படும். அது வேற வழி கிடையாது. அது அப்படித்தான் வெளிப்பட்டு இருக்கு. வெளிப்பட்ட விஷயத்துக்கு நம்ம பெரிய விளக்கமோ நியாயமோ சொல்ல முடியாது. அது வெளிப்பட்டு இருக்குது. ஆனா இப்ப நீங்க வெளிப்பட்ட பிறகு ஐயோ என்ன அப்படி சொல்றாங்களே, அல்லது எங்க தலைவர் இப்படி சொல்றாங்களே, அவங்க குடும்பத்தை இழுக்கணுமானா நீங்க யாரை இழுத்தீங்க? நீங்க வந்து இங்க இருந்த முன்னாள் முதல்வரை காணவில்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீங்க வந்து உங்க அப்பா நீங்க வந்து உதயநிதி பேசுறாரு, அதுக்கப்புறம் உங்க அப்பாவை காணலன்னு சொன்னா அது நேரடியா அவருடைய குடும்பத்தை பத்தி பேசுறதானே. அப்போ இது 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 ஒரு கண்ணியமற்ற ஒரு விஷயத்த வந்து அவர் தொடங்கி வைக்கிறாரு. அதே வகையில் அது எதிர்கொள்ளப்பட்டா நீங்க ஏன் கதறீங்க? இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. குறைந்தபட்சம் அவர் வந்து ஒரு 8 கோடி தமிழர்களுடைய முதலமைச்சர் என்கிற பொறுப்புணர்ச்சியோடும் கண்ணியத்தோடும் அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஓகே சார். சமீபத்திய அரசியல் பத்தி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி.